ஹலோ எவ்ரிவன். ஸோ இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சில் ஒன்று தான் தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச்னா செயின் ஸ்டிச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நான் திலகம் ஷேப் வரைஞ்சி நடுவில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் பாருங்கள், நம்ம எப்பவுமே திலகம் ஷேப்புக்கு எப்படி நம்ம ஸ்டிச் போடுவோம் அதே மாதிரி தான் நான் இப்போவும் திலகம் ஷேப்புக்கு ஃபுல்லாமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக போடணும், சரிங்களா? ஸோ தாம்பூர் ஸ்டிச்சுக்கு செயின் ஸ்டிச் ரொம்ப குட்டியாக நெருக்கமாக தான் போடணும். ஸோ இப்போ நான் நடுவில் போட்டுக்கிற லைன்லேயும் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த செயின் ஸ்டிச் முடிக்கிறக்குள்ளே ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைனில் நான் செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் பை லைனாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், நல்லா பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா குட்டியாக செயின் ஸ்டிச் நெருக்கமாக நான் போட்டுக்கிறேன் ஒரு லைனில். ஸோ இப்போ நான் முடிக்கும் போது மேலே நான் கொண்டு போயிட்டு மறுபடியும் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஃபுல் லீஃபுக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஹாஃபில் நீங்கள் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஹாஃப்க்கு செயின் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் போடணும். உங்கள் செயின் ஸ்டிச் ரூல்ஸ் ரெண்டே தான். ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் போடணும். பின்ன நீங்கள் அவுட்லைன் கொடுத்துருக்கணும். அண்ட் தென் நீங்கள் செயின் ஸ்டிச் ரொம்ப குட்டியாக போட்டிருக்கணும், நெருக்கமாக போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ரூல்ஸ். ஸோ இந்த நீங்கள் இப்போ ஒரு ஹாஃப் முடிக்கும் போது நீங்கள் ஒரு நாட் ஸ்டிச் போட்டு முடிச்சுப்பீங்க. ஸோ நாட் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நான் இன்னொரு ஹாஃப் இதுக்கப்புறமா இன்னொரு ஹாஃபில் நான் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தாம்பூர் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது அழகாக ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தாம்பூர் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எப்போவுமே நீங்கள் எதாவது ஸ்டிச் போட்டு முடிக்கிறீங்கன்னா பார்டர் நீங்கள் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பார்டரை ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்டரும் அழகாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹனிகோம் ஸ்டிச்சு. இது நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். சர்க்கிளில் போட்டுக்கலாம், ட்ரையாங்கிளில் போட்டுக்கலாம், ரெக்டாங்கிள் எந்த ஷேப் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சர்க்கிள் போட்டு அது நடுவில் 2 லைன் போட்டுக்கிறேன். ஸோ அந்த சர்க்கிளை சுற்றி ஃபஸ்ட்டு நான் பார்டருக்கு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் சர்க்கிள் போடுறேன். அப்புறம் அந்த சர்க்கிள்குள்ளே 2 லைன் போட்டுட்டு அப்படியே நான் செயின் ஸ்டிச் போடுறேன். இதில் நீங்கள் 2 லைன் போட்டுக்கலாம், 3 லைன் போட்டுக்கலாம். அது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். உள்ளே நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், ஹனிகோம் ஸ்டிச்சுக்கு அந்த செயின் ஸ்டிச் போட்டேன்ல, அந்த லைனில் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் இருந்து ஒரு த்ரெட் எடுக்கிறேன். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் இருந்து நான் என்னோடய சில்க் த்ரெட்டை எடுத்துட்டு அந்த ஹரிசான்டலாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிற அந்த நடுவிலேருந்து இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். அங்கே நான் ஸ்டிச் பண்ணலாம். அந்த செயின் ஸ்டிச்லேருந்து ஒரு த்ரெட் எடுத்து அப்படியே கீழே கொண்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் அப்படியே நான் ஹரிசான்டலாக கொண்டு போயிட்டு அப்புறம் நான் அப்படியே மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போய் செயின் ஸ்டிச்சுக்கு நடுவிலேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். ஸோ கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ஹரிசான்டலாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே நான் ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் ஹனிகோம் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இன்னொரு லைனுக்கும் நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் 2 லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 இதில் நீங்கள் ஹனிகோம் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் லைனுக்கு பாருங்கள், நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணேன்னா அதே மாதிரி மிடில்லேருந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். அந்த செயின் ஸ்டிச்சோட மிடில்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ செயின் ஸ்டிச் போடும்போது நான் இதுக்கு மேலே ஒன்று போட்டுக்கலாம், அதுக்கு மிடில் வர மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஏற்கனவே ஒரு ஹனிகோம் ஸ்டிச் போடலாம், அதுக்கு மிடில் வர மாதிரி தான் நான் போட்டு அங்கேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து நான் கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே மிடில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு மிடில் தான் வரும். ஸோ மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அதாவது ஹரிசான்டலில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே நான் மிடில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்பேன். அதுக்கப்புறமா அப்படியே நான் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 லைனுக்கும் போட்டோம்ல, அது கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பேஸ்லேயும் நீங்கள் ஹனிகோம் ஸ்டிச் போடலாம். இல்லை, நான் ஒரு நாட் ஸ்டிச் போட்டுட்டு அந்த கீழே இருக்கிற லைனை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த நாட் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து நான் மிடில் இருந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்து அதுக்கு நடுவில் நான் ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் கீழே கொண்டு வந்து ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ மறுபடியும் நான் வந்து ஹரிசாண்டலில் ஒரு ஸ்டிச் போயிட்டு மேலே வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச். ஸோ நீங்கள் வந்து லைனில் போட்டது இங்கே வந்து நீங்கள் வந்து லைன் போட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து போடாமே பண்ணிட்டேன். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து லைன் போட்டு பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹனிகோம் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இது பேர் ஹனிகோம் ஸ்டிச். ஸோ இது நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்செல்லாம் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து இதை சுற்றி நீங்கள் வந்து பார்டருக்கு அந்த சர்க்கிள் பார்டருக்கு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வருவீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் அந்த பார்டர் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஸோ வந்து இதுக்கு வந்து நான் வரைஞ்சிருக்க மாதிரியே நீங்களும் வந்து 2 லைன் போட்டு ஸ்மால் ஹார்ட் இந்த ஹாஃப் ஹார்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கீழே வேவ் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கும் நீங்கள் சின்னதாக செயின் ஸ்டிச் போட போகிறீங்க. ஸோ எப்போவுமே செயின் ஸ்டிச் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி அந்த பார்டருக்கு மேலேயே நான் வந்து சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். அதே மாதிரி நீங்களும் சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் அந்த பார்டருக்கு மேலே குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ வந்து இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்காது, குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் குட்டியாக நீங்கள் போடணும். இதுவும் ஃபில்லிங் ஸ்டிச் தான். ஏதாச்சும் எம்டி ஸ்பேஸ் இருந்தால் இந்த மாதிரி நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது அந்த ஆரி ஒர்க்குக்கு இன்னும் என்ஹான்ஸ்டு லுக் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நீங்களும் குட்டியாக செயின் ஸ்டிச் அப்படியே வந்து அந்த ஷேப்லேயே நீங்கள் போட்டுட்டு வரணும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிட்டு குட்டியாக செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு வரணும். ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாஃப் ஹார்ட் ஷேப்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், வேவ் ஷேப்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த தாம்பூர் ஸ்டிச்சு, லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி வந்து ப்ரைடலுக்கெல்லாம் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கணும். லைக் வந்து எந்த இடமும் வந்து பிளாங்க் ஸ்பேஸாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுவோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போது நான் இந்த வேவ் ஷேப் போட்டிருக்க பாருங்கள். ஸோ இதுவும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான். இங்கேயும் நான் வந்து குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறேன். ஸ்டார்டிங்லேயுமே ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குட்டியாக அந்த வேவ்லேயும் நான் ஃபுல்லாமே வந்து ஸ்டிச் போட்டுட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ வந்து குட்டியான செயின் ஸ்டிச் நீங்கள் அந்த வேவ் ஃபுல்லாமே போட்டுட்டு வரணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஸ்மாலாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துடும். பின்ன இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து அருந்தே போகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 ஸ்டிச்சஸுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறையா ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸை வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.